7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வருவாய்த்துறையினர் 40,000 பேர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன் வணக்கம். வருவாய்த்துறை ஊழியர்கள் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன விவரங்கள் சொல்லுங்கள். தமிழகத்தில் உள்ள வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பில் சார்பில் செயல்படக்கூடிய வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பில் தற்போது போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. 40,000 பேர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதனால் வருவாய்த்துறை பணிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படை பணிகள் என்பது வருவாய்த்துறையில் மிக மிக முக்கியமானது. தமிழக அரசின் வருவாய்த்துறை பணிகளை வைத்துதான் மற்ற பணிகளும் நடைபெறக்கூடிய ஒன்றாகும். இப்படி இருக்கக்கூடிய வருவாய்த்துறையில் தான் தற்போது இன்று ஒரு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதனால் தமிழ்நாடு முழுக்க 40,000 பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பணிகளும் பாதிப்படைந்திருக்கிறது. இந்த சங்கங்களுடைய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு முருகையன் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். சார், என்னென்ன கோரிக்கைகளை மையப்படுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க? வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்கள் கூட்டமைப்பு பெரா கூட்டமைப்பு சார்பில் இன்று நடைபெறும் போராட்டத்தில் கிராம உதவியாளர் முதல் வட்டாட்சியர் வரை சுமார் 40,000 அலுவலர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் இந்த பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அநேக வட்டாட்சியர் அலுவலகங்கள் இன்னைக்கு மூடப்பட்டுள்ளன. இதனால் மக்கள் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. எங்கள் கூட்டமைப்பின் சார்பில் 7 அம்ச கோரிக்கைகள் குறித்து ஏற்கனவே அரசுக்கு முறையான முறையை அளித்துள்ளோம். இதில் பிரதானமாக வருவாய்த்துறை அலுவலருக்கு சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் என்பது மிக அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நிலையிலும் இந்த பணிகளில் இந்த வருவாய்த்துறைகளுக்கு தாக்கக்கூடிய செயல் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு தூத்துக்குடியில் ஒரு கிராம நிர்வாக அலுவலர் நேர்மையாக அரசு பணி செய்ததன் காரணமாக படுகொலை செய்யப்பட்டார். கடந்த மாதம் திருப்பத்தூரிலே ஒரு வருவாய் ஆய்வாளர் அரிசி கடத்தல் தடுக்கும் போது தாக்கப்பட்டுள்ளார். இதே போன்று ஒவ்வொரு நிகழ்விலும் ஆக்கிரமிப்பு அகற்றம், அளவை உள்ளிட்ட பணிகளில் கிராம நிர்வாக அலுவலர்கள், நில அலுவலர்கள் தாக்கப்படும் சம்பவம் தொடர்கிறது. எனவே வருவாய்த்துறை அலுவலருக்கென ஒரு சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளோம். அதே போல அரசு துறைகளில் வருவாய்த்துறையிலும் கூட இந்த கருணை அடிப்படை நியமனம் என்பது கடந்த 2 ஆண்டுகளாக மறுக்கப்பட்டு வருகிறது. இந்த பணியின் போது மரணமடையும் அரசு ஊழியர்களுக்கு அந்த கருணை அடிப்படை நியமனம் என்பது கலைஞர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டு காலமாக அது மறுக்கப்படுகிறது. அந்த கோரிக்கை கூட ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. இன்னைக்கு பணிப்பழு வருவாய்த்துறையில் இன்னைக்கு சொல்லனா துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். தேவையில்லாத ஆய்வுக் கூட்டம், தலைமை செயலாளர் முதலாக மாவட்ட ஆட்சியர் வரை தேவையில்லாத ஆய்வுக் கூட்டம் என்ற பெயரில் ஊழியர்களை வதைக்கின்ற கூட்டங்கள் நடைபெறுகிறது. இதனை கைவிட வேண்டும். அதே போல காலியிடங்கள், அவுட் சோர்சிங் முறை ரத்து உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள். இதற்கெல்லாம் மேலாக இந்த பணித்தன்மை மற்றும் பணிப்பழுவை கருத்தில் கொண்டு வருவாய்த்துறை அலுவலருக்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட ஊதியம், தனி ஊதியம் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக இந்த அரசு பணிகள் பாதிக்கப்பட்டதுனால முதலமைச்சர் அவர்கள் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறோம். ஓகே, அது அடுத்த கட்டமாக என்ன செய்ய திட்டமிட்டிருக்கீங்க? இன்னைக்கு இந்த ஒரு நாள் தற்செயல் விடுப்பு போராட்டம், அடுத்து என்ன திட்டமிட்டிருக்கீங்க? நாங்கள் எதிர்பார்ப்பது முதல்வர் அவர்கள் தலையிட்டு பேச்சுவார்த்தை அடிப்படையில் இந்த 7 அம்ச கோரிக்கைகளை தீர்க்க வேண்டும். அப்படி தீர்க்காத பட்சத்தில் மாநில அளவில் ஒரு காலவரையற்ற வேலைநிறுத்தம் உள்ளிட்ட தீவிரமான போராட்டங்களை முன்னெடுப்போம் என்ற உறுதியோடு தெரிவித்துக் கொண்டு அடுத்த வாரம் நடைபெறக்கூடிய உயர்மட்ட குழுவில் இதற்கான முடிவுகள் எடுத்து அறிவிக்கப்படும். தற்போது இவங்க சொல்லியிருக்கிறத பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட வேண்டும். அப்படி எந்த ஒரு தலையீடும் இல்லாமல் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாமல் இருந்தால் அடுத்த கட்ட ஆய்வுக் கூட்டத்தில் அவங்க கலந்து ஆலோசித்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதென முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்பதை மையப்படுத்தித்தான் இன்று ஒரு நாள் தற்செயல் விடுப்பு போராட்டம் எடுத்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக அவர்கள் தர்ணா போராட்டம் ஈடுபட உள்ளார்கள். முன்னதாக பேரணி நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக மதுரையில் நாம் இருக்கக்கூடிய இந்த உலக தமிழ்ச்சங்க அலுவலகத்திற்கு முன்பாக இங்கிருந்து பேரணியாக புறப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று அங்கு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.